ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம நல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஆப்பம் வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு கடையில் நல்ல மாவு பச்சரிசின்னு கேட்டு 1 கிலோ வாங்கிக்கோங்க. இது இந்த 1/2 கிலோ அரிசி கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காப்படி உலக்குக்கு 1 உலக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயத்தையும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. இப்போ ஆட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல வெந்தயத்தை நல்ல மாவாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது மாவோடு சேர்த்து போடுறப்ப அது அரைப்படாது. அதுக்கு தான் முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசி உளுந்து 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன்ப்பா. இவ்வளோ அரிசிக்கு 2 ஸ்பூன் தான் உளுந்து போட்டிருக்கேன். போட்டு ரெண்டும் நல்லா அரைப்படட்டும். அரைப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தான் இதுக்கு அரைப்பட்ட உடனே தான் நீங்கள் இப்போ இதில் வெந்தயம் அரைச்சதையும் கலந்துக்கிறோம். மிக்சியில் அரைச்சதை கலந்துக்கிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடியே வெந்தயம் 1/2 ஸ்பூன் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு அந்த வெந்தயத்தை அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அரைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்பே கலந்துக்கிறோம். இதில் ஒரு 1/2 மூடி தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் அரைச்சதையே இதையும் நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. இதையும் இப்போ இந்த கிரைண்டரில் கலந்துக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிறோம். திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரைண்டரில் போடுறப்போ ஒன்றா சேர்ந்து அரைப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு கிண்ணத்தில் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு 1 கரண்டி சாப்பாடை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த சாப்பாடை உள்ளே கலந்துக்கிறோம். இதில் எல்லாமே இப்போ நம்ம பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி உள்ள ஐட்டங்களாக தான் கலந்துருக்கோம். அப்படிங்கிறப்ப மாவு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும். நீங்கள் அரிசியை சாப்பாடை ஊற போட்டுட்டு எடுத்து வைக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மிக்சியில் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் கலந்துக்கிட்டாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இதோடய சேர்த்து போட்டேன். நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா பார்த்தா ஒரு 20 நிமிஷம் ஓட விட்டால் போதும். கிரைண்டர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதிலையே நான் உப்பை போட்டு இதில் நான் இதிலே பிசைஞ்சு வச்சிடுறேன். காலையில் நான் மாவு புளிச்சிருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதில் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். காலையில் நல்லா மேலே பொங்கி வந்திருந்தது மாவு பாருங்கள். உளுந்தும் வெந்தயமும் போட்டதுனால ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாவை இன்றைக்கி நம்ம எவ்வளவு ஆப்பம் சுட போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த சுட போகிற மாவில் மட்டும் 1 ஸ்பூன் சீனி கலந்துக்கிறோம். கலந்துட்டு இப்போ நான் தோசைக்கல் உள்ள ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னா நல்லா ஹோல்ஸாக வரும். மேலே ஃபுல்லாக லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். அடியில் மட்டும் வெந்தால் போதும். மேலே திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ஆவியிலே வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சேன். அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் ஆப்பக்கல்லில் ஊற்றி காட்டுறேன். என்கிட்ட ஆப்பக்கல் கிடையாது. நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருந்தேன். அதுலேயே நல்லா தான் வந்திருந்தது. நான்ஸ்டிக் தவாவில் பொதுவாக ஆப்பம் ரொம்ப இதாக வராது. ஆனால் இதில் இப்படி போட்ட உடனே நல்லா ஓட்டையாக வந்திருந்தது. இதுவே நீங்கள் ஆப்பச்சட்டியில் சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வெந்தயம் போடாட்டாலும் பிரச்சனை கிடையாது. வெந்தயம் போட்டால் கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலரில் வரும். சூப்பராக இருந்தது ஆப்பம். இன்னொரு ஆப்பமும் ஊற்றி பார்க்குறேன். மாவை நடுவில் 1 கரண்டி மட்டும் தண்ணியாக இருக்கும் ஊற்றிட்டு 4 பக்கமும் இப்படி திருப்பி விட்டோம்னா சூப்பராக பூ மாதிரி இருக்கும். நடுவில் உள்ள மாவு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டோம்னா கரெக்டாக 5 நிமிஷம்தான் ஆப்பம் ரெடி ஆயிரும். சுற்றி ப்ரௌன் கலராக மாறினோடனே நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். மெத்துன்னு பார்த்தாலே தெரியும் அது உள்ளே வெந்திருக்குன்றது. இப்போ நம்ம அதை லேசாக ஒரு கைட்டை எடுத்தோம்னாலே வந்துடும். இப்போ டேஸ்டியான ஆப்பம் வெள்ளை வெள்ளையர்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மாவாட்டி ஆப்பம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.